வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி போக்கோ F7 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,999. அதாவது 30,000க்கு உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 12 PM. ஸோ இதில் உங்களுக்கு 2000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2000 ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒன்று கார்டு ஆஃபராக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த 2000 ஆட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த 2000 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 7550 mAh பேட்ரி அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டான விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்டு மற்ற ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே ஹைலைட் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி Qualcomm Snapdragon 8s Gen 4 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு அண்டு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே தரமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பேட்ரி கொடுத்தாலும் உங்களுக்கு 22.5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு பவர் பேங்க் மாதிரி செயல்படும். ஸோ உங்களுக்கு கேமிங் தான் பிடிக்கும், போக்கோ தான் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 12GB RAM 256GB வேரியண்ட்டு போக்கோ F7 ஃபஸ்ட்டு சேலில் பை பண்ணிவிடுங்க. ஸோ பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு ப்ரைஸாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இவங்க வழக்கமாக கொடுக்குற LPDDR5X RAM அண்ட் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்ட் HyperOS 2ல் ரன் ஆகுது. ஸோ 50 MPக்கான மெயின் கேமரா Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 MPக்கான அல்ட்ரா வைடு ஒன்று இருக்குது அண்ட் 20 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. மெயின் கேமரா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. செல்ஃபி கேமரா உங்களுக்கு போக்கோ F6ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரு கேமரா மொபைல் கிடையாது. கேமரா தான் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெட்டரான கேமிங் மொபைல்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் கேமரா மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலது தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பெட்டரான கேமரா மொபைல் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். கேமிங் அண்டு கேமரா ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் சாய்ஸஸ் ஒரு சிலது இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ கேமிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் நீங்கள் பை பண்ணலாம். இதில் IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்டு பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த தடவை காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ ஒரு சூப்பரான கிளாஸ் பில்டு அண்டு சைட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது பில்டு குவாலிட்டி நல்லா தரமாக கொடுத்ததால வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 222 கிராம் வெயிட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. IR பிளாஸ்டர் டாப்பில் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் கொடுக்காம அந்த கேமரா கேப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அண்டு டோட்டலாக 2 வேரியண்ட்டு தான் இருக்குது, ஒன்று 12-256, இன்னொன்று 12-512. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2000 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. 12-256 பார்த்தீங்கன்னா 32,000 அண்டு 12-512 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 2000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களால் பேஸ் வேரியண்ட்டு 12-256 ஜஸ்ட்டு 30,000க்கு பை பண்ண முடியும். அண்டு ஹையர் வேரியண்ட்டு 12-512GB வேரியண்ட்டை உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 32,000க்கு பை பண்ண முடியும். ஸோ இதுக்கு டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா iQ Neo 10. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டு 128GB வேரியண்ட்டு கொடுத்து 30,000க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க போட்ட அந்த 32,000 போட்டு அதில் 2,000 கார்டு ஆஃபர் போட்டு 30,000க்கு சேல் பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ 1000 கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க. அண்டு 16-512 ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 41,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8-256 வேறு இருக்குது, அது 34,000 தான் இருக்குது. ஸோ இவங்க போட்டிருக்கிற பேஸ் வேரியண்ட்டு 12-256 எடுத்திங்கன்னா 36,000 இருக்குது. ஸோ 36,000 iQ Neo 10 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஹை மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹையான ஒரு ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. மேபி iQ Neo 10 யாரும் அதிகமாக வாங்கலை அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் iQவோட கம்பேர் பண்ணும்போது போக்கோவோட ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் போக்கோ F7 30,000க்கு 12-256GB வேரியண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸு.
ஒருவேளை உங்களுக்கு ஒரு 35,000ல் ஒரு பெட்டரான கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா விவோ T4 Ultra ரீசெண்டாக லான்ச் பண்ணது. ஸோ இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 38,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 35,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். 35,000க்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டராகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஒரு 40,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெட்டரான கேமிங் அண்டு கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு OnePlus-ஓட 13R அப்படிங்கிற மொபைல் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதுவும் பேஸ் வேரியண்ட்டு 12,256 தான் போட்டிருக்காங்க. அது வந்து 40,000 கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 40,000க்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 40,000க்கு உங்களுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 3ன்னு ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அண்ட் ஆல்சோ டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெட்டரான கேமரா மொபைல் 1 year ஓல்டு மொபைலாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா Honor 200 Proவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இதோடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB இன்பில்ட். ஸோ 512GB இன்பில்ட்டோட உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 36,000க்கு எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா டப்பாவில் சார்ஜர் இருக்காது. அது நீங்கள் தனியாக ஒரு 2,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஹானரோட வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்து கேபிளோடு வந்துடும். ஸோ அது வந்து 2,000 rupees ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும். அதே 512GB வேரியண்ட்டில் உங்களுக்கு பெட்டரான கேமரா மொபைல் 45,000க்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா iQ12 அவைலபிளில் இருக்குது. ஸோ பெட்டரான பில்டு குவாலிட்டி, ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3. ஸோ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 512GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காதீங்க. அப்டேட்டு உங்களுடைய கேமராவை கெடுத்துரும். ஸோ அதனால் அவசரப்பட்டு அப்டேட்ஸ் கொடுக்காதீங்க கேமராக்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா. Snapdragon 8S Gen 3ல் காம்பேக்டாக ஒரு சூப்பரான கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா MI 14CV இது உங்களுக்கு அமேசானில் 30,000க்கு அவைலபிளில் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு 256GB வேரியண்ட்டு 31,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் 30,000க்கு பை பண்ண முடியும். 30,000க்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு டீல் தான். அதே மாதிரி 512 பார்த்தீங்கன்னா 33,000 இருக்குது. அதை நீங்கள் 32,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 32,000க்கு 512GB வேரியண்ட் அப்படின்னும் போது இது ஒரு பெட்டரான கேமரா டிவைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். பட் இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4700 mAh தான் இருக்குது அண்டு 67 watt சார்ஜர் தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கைக்கு அடக்கமாக மொபைல் இருக்கும். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் பில்டு குவாலிட்டிலாம் நல்லா தரமாக தான் இருக்குது. ஸோ கேமராவுக்கு லைக்காவோடைய கொலாபரேஷனில் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். இதுவும் 1 year ஓல்டு மொபைல். ஸோ பிடிச்சா வாங்குங்க. ஸோ அதே மாதிரி 1 year ஓல்டு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Realme GT6 இது 12GB RAM 256GB வேரியண்ட்டு ஒரு பெட்டரான கேமரா மொபைலாக இருக்கும். 28,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோடைய 12GB RAM 256GB வேரியண்ட்டு இப்போதைக்கு 29,000 தான் ப்ரைஸே இருக்குது. டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 29,000ல் ஒரு 1,000 rupees கூப்பன் ஆஃபர் போக உங்களால் ஜஸ்ட் 28,000க்கு இந்த மொபைல் பை பண்ண முடியும். எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் பை பண்ண முடியும். ஸோ 28,000க்கு 12GB RAM 256GB வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதுவும் வந்து 1 year ஓல்டு மொபைல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க. ஸோ அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இதுவும் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்ததில் இந்த லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோ T4 Ultra இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர், அதுவும் மீடியாடெக் Dimensity 9300+ அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Qualcomm-ஓட சிப்செட்டு. ஸோ உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் விவோ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக விவோ T4 Ultraவும் ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் மொபைல் தான் நான் மோஸ்ட்லி சஜஷன் கொடுப்பேன். அப்படி பார்க்கும்போது கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு போக்கோ பிடிக்கும், ரெட்மி பிடிக்கும், MI பிடிக்கும் அப்படின்னா போக்கோ F7 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சேலில் நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுங்க. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ அமேசானில் நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ப்ரைம் டே சேல் வரப்போகுது. ஸோ ப்ரைம் டே சேல் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 to 14 அப்படின்னு போடுறாங்க. ஸோ நார்மலாக வந்து 2 days தான் கொடுப்பாங்க. இப்போ 12, 13, 14 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 days ஆஃபரில் ஃபஸ்ட் டேவே மோஸ்ட்லி நீங்கள் எதை செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அதை புக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரைம் டே சேல் ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.